அம்பலாங்குடை தர்மாசோக கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்த மருத்துவ முகாம் நேற்று கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் சிரேஷ்ட உபதலைவரான தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வின் போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணையாளரிடம் ஊடகவியலாளர் ஒருவர் வினவினார். தேர்தல் தொடர்பில் சொல்வதற்கு எதுவும் இல்லை. தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பாக அரசாங்கம் எம்மிடம் இதுவரையில் எதுவும் அறிவிக்கவில்லை. அவ்வாறான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரையில் இல்லை. உத்தியோகபூர்வ அறிவித்தல் கிடைக்கும் வரை தேர்தல் தொடர்பில் என்னால் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது. எல்லை நிர்ணயம் தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தொகுதி வாரியாகவா அதனை கூற முடியாது. இந்த தேர்தல் முறையில் கொண்டுவர வேண்டுமாக இருந்தால் அதனை பாராளுமன்றமே செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையாளரோ அல்லது ஆணைக்குழுவோ உரிய அதிகாரியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பாராளுமன்றத்தை தவிர வேறு எவராலும் தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டுவர முடியாது. தற்போது காணப்படும் தேர்தல் முறையில் பிரச்சினை காணப்படுமாக இருந்தால் அதில் மாற்றம் கொண்டுவர வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க முடியும். அதுதான் தற்போது நடைபெறப் போகின்றது. அவர்கள் தெரிவிக்கும் முறையில் நாங்கள் தேர்தலை நடத்துவோம்.